Hello guys, welcome to Word Academy. So இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம TNPSC Combined Technical Service Examinations non-interview postல Agri Engineering Examinationsக்கு notifications கொடுத்திருக்காங்க. அதுல சின்ன ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படினா சோ அதுல குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா BE Agriculture, BTech Agri Engineering, BSc Agri Engineering or BE Mechanical, BE Civil, BE Production, BE Industrial, BTech ஆட்டோமொபைல். ஸோ இது எல்லாமே வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பட் ஆனால் அங்கே வந்து ஒரு பாயிண்ட், அதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்கிற டிகிரி, ஓகேங்களா? பட் ஆனால் எக்ஸாம்ஸ் ரிசல்ட் எல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்போ அந்த வேகன்சிஸை வந்து எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, அதாவது ரோமன் லெட்டர் 1ல வந்து அக்ரி இன்ஜினியரிங் கொடுத்துட்டு 2ல வந்து BE மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 shall be considered only if no candidates with qualifications in one. அதாவது இப்போ இந்த BE மெக்கானிக்கல், சிவில், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், ஆட்டோமொபைல் இந்த டிகிரியை வந்து எப்போ கன்சிடர் பண்ணுவாங்க? ஜாபுக்கு வேகன்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஜாப் கொடுக்குறோம் அப்படின்னு வரும்போது, ஓகேங்களா, இங்கே வந்து இந்த செகண்ட் டிகிரி முடிச்சவங்க எப்போ வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி யாருமே இல்லை, அதாவது BE அக்ரி இன்ஜினியரிங் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த செகண்ட் டிகிரியை கன்சிடர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட். மோர் ஓவர் என்னோட கெஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பியூர்லி அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம்ஸ் தான், ஓகேங்களா? ஆனால் செகண்ட் பேப்பர் வந்து இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்ல ஒரு அடிஷனலாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா BE அக்ரிகல்ச்சர் அப்படின்னா BE அக்ரிகல்ச்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் சிலபஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னாலுமே அவுட் ஆஃப் 10 யூனிட்ஸ் அக்ரி இன்ஜினியரிங்ல ஸோ 8 யூனிட்ஸ் வந்து பியூர் அக்ரி இன்ஜினியரிங்காக இருக்கு, ஒரு யூனிட் வந்து பேசிக் இன்ஜினியரிங்காக இருக்கு, ஒரு யூனிட் வந்து சிவில் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போ மேக்ஸிமம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி இன்ஜினியரிங்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிகிரியுமே எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இன்னும் இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.